அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே அருளினை பாடிடுவேன். ஆகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். ஆகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி அடியினை வணங்கிடுவேன். ஆமாண்டவரே, அடியினை வணங்கிடுவோம். என் இனிய அன்புள்ளங்களே, தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 24, 4, 5, 6. கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். நம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. நீதிமொழிகள் 12, 1, 2, 3. அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர். கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் போல் ஆவர். நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர். தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை. நேர்மையானவரின் வேரை அசைக்க முடியாது. இன்றைய வாசகம் திருத்தூதர் பேதுரு 2, 1, 7. இறை பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 12, 1, 12. அன்பு மகனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். ஒரு சாங்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். அந்த மாதிரி பிதா ஒவ்வொரையும் நம்பி 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 நமக்காக அனுப்புனார். எல்லாரையும் ஏஞ்சல்ஸை, தீர்க்கதரிசிங்களை, திருத்தூதர்கள், ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரையும் வழிநடத்தி நமக்காக ஒவ்வொருவரையும் பேச வைத்து நம்மளை வழிநடத்தி அனுப்புனார். ஆனால் யாருக்குமே மசியாத இந்த மானிட ஜென்மங்கள் தன் மகனையே எல்லாரையும் பார்த்து கடைசியாக தன் மகனையே துணிந்து கையளித்தார். ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சுருந்த அன்பு அதுக்கு ஈடினை எதுவுமே இல்லை. அந்த அன்புக்காக தன் மகனையே கையளித்தார். பாருங்கள், நம்ம அறிவை விரும்புவோர் நம்ம சிலரை கண்டிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நம்மளுக்கு நீதிமொழிகள் ரொம்ப அழகாக சொல்லுது, கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் போல ஆவராம். விலங்குகளுக்கு எத்தனை அறிவுன்ட்டு நமக்கு தெரியும், சரிங்களா? அது மாதிரி இருப்பாங்களாம். நல்லார் ஆண்டவர் கருணை பெற. தீய சூழ்ச்சி செய்வோர் அவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை. பார்த்தீங்களா? ஒருத்தர் நம்மளுக்கு கெட்டது செய்கிறாங்கன்னும் போது கவலையே படாதீங்க. ஆனால் நம் நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாதான். அதே நேரத்தில் நம்ம நேர்மையோடு இருந்தோம்னா நம்மளுடைய வேரை அசைக்க முடியாது. கடவுள் நிச்சயமாக நம்ம பக்கம் இருப்பார். என்ன நடந்தாலும் சரி, தன் உள்ளத்தை வேற்று தெய்வங்களுக்கு உயர்த்த அது பாருங்கள். சிலருக்கு 2 இருக்கும். இந்த பக்கமாக இருப்பாங்க, அந்த பக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையாக எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு கடவுள் ஒருத்தருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா எல்லா பக்கமும் இருந்துன்னு நான் எப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்கிறத விட நீ யார் பக்கம் இருக்கிறன்றத நீ உணர்ந்து கொள். நீ யாராக இருக்கிற, உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய தேவைக்காக கடவுளை நீ தேடி இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்ச்சி நிற்கிறியா, எல்லாமே ஆண்டவரிடம் கணக்கு உண்டு. அதனால் பொய் தெய்வங்களை நோக்கி கை உயர்த்தாதவர். ஆனால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இயேசுவின் நாமத்துக்கு இணையான நாமம் எந்த நாமமும் இல்லை. அதை நம்ம மனதில் சாகும் வரை நம்ம எப்பவுமே அதையே சொல்லி நம்ம சாகும். என்ன நடந்தாலும் சரி தைரியத்தோடு போராடுவோம். அதனால் இயேசுவின் பெயரால் அன்னை மரியின் துணையோடும் ஆவியானவர் பரிந்துரையோடும் அன்னை மரியின் நமக்காக பரிந்து பேசுவதையும் நாம் ஏற்றுக்கொண்டு, இதோ ஒருவரை ஒருவர் கேவலப்படுத்தாமல், ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, பிறருக்கு உதவி செய்து, பிறரோடு வாழ்ந்து,
பாருங்கள், ஒரு ஏழைக்கு கடன் கொடுப்பது வந்து இறைவனுக்கே கடன் கொடுக்குதான். ஒரு ஏழை கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை யார் ஒருத்தர் கண்டுக்கலையோ அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள கண்டுக்க மாட்டாராம். நீதிமொழிகள் சொல்லுது, எவன் ஒருவன் தன் ஏழை கஷ்டத்தில் இருக்கும்போது கடன் கொடுப்பதை பற்றி திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க, அது கண்டிப்பாக அது ரெண்டாவது. ஆனால் எவன் ஒருவன் தன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை திரும்பி பார்க்கலையோ கடவுள் அவனை திரும்பி பார்க்கவே மாட்டாராம். அதனால் நிச்சயமாக பிறருக்கு உதவி செய்கள், அது நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால் நல்லதை செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.